சாமி எல்லாத்துக்கும் அந்த பாக்கியமும் குடிப்பணமும் கிடைக்காது. எதுவுமே 100க்கு 100 எல்லாருமே மார்க் வாங்கிட்டா அப்புறம் யார் இருக்காங்க? 100 பேர் படிக்கிறதுல ஒரு 2 ஆள் 3 ஆள் 5 ஆள் தான் 100க்கு 100. எல்லாத்துக்கும் உண்டு மார்க். 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் 10 மார்க்கு. அந்த மாதிரி அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. இன்னும் அவங்க படிக்கிற காலங்கள் பழகிறது தெரிஞ்சுக்கிறது நிறைய காலம் கலிகாலம்ல. அப்போ கலிவு காலத்தில் இந்த அளவுக்கு தெரிஞ்சு இருக்கிறதே பெரிய விஷயம். அதுவே திருப்பி சொன்னாலும் வெந்த கஞ்சியும் தவிச்ச தண்ணி யாருக்கு சொந்தம் இல்லை. அதை இன்புருவலோட நம்ம தானம் பண்ணுறமேனு தெருக்குலையும் போயிடக்கூடாது. அவங்க வாரவங்களையும் மமதியாகவும் நினைக்கக்கூடாது. இது 2 ஒன்றிணைஞ்சது அன்னதானம். அம்மா சொல்லுவாங்க அன்னதானம் சாப்பிட்றவங்களுக்கும் புண்ணியம் இருக்குது நிறையா. கண்டிப்பாக என்ன தண்ணி கொடுக்குறவங்கள விட சாப்பிட்றவங்களுக்கே புண்ணியம் அதிகம்னுவாங்க. அந்த எம்பி மண்டபத்துக்கிட்ட போய் உட்காந்தேன். யாரோ தெரியாது உட்காந்தாச்சு. உட்காந்து கறி அள்ளி வச்சுட்டாங்க. தண்ணியை தொளிச்சுட்டு இன்னொரு பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு ஒரு நடத்துகிறவாதி வராரு. ஐயா நீங்களும் அப்புறம் வாங்கன்னாங்க. ஐயா வாங்கன்னு என்ன நீ போறையான்னாங்க. நானும் போகிறேம்மா. அப்படி சாப்பிடலாம் வேணாம். இங்கே பார்க்குற அந்த முருகன் அப்படியே ஒரு கதவை அடைச்சி மறு கதவை திறந்த மாதிரி அப்படியே உண்மை. மனுஷங்கிட்டே 2 கதவை அடைச்சிக்கிடுவா பிடிக்கலன்னா. ஆனால் கடவுள் என்னைக்கு ஒரு கதவை அடைச்சி மறு கதவை திறந்துடுவாங்க. அந்த மறு கதவை திறந்தது இந்த ஒரு முருகன் கோயிலுடைய அன்னதானம் பார்த்ததுமே நமக்கு உள்ள முருகு ஐயா முருகா இந்த அன்னதானத்தை காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ள முருகுதையா. இந்த மாவத்து வேலப்பன் திருக்கோவிலுக்கு முன்பாக ஆலயம் செல்லும் இந்த பிரதான சாலையில் அன்று சொன்ன பழமொழிதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அத்தகைய இந்த உணவளிக்கும் நல்ல உள்ளங்கள் வாழ்வாங்கு வாழ ஆலமரம் போல் தலைந்து அருகம்புல் போல் வேரூண்டி வாழையடி வாழை என வாழ இந்த ஆண்டிவட்டி பகுதியைச் சேர்ந்த அந்த முருகனுக்கே அடிமையான முருகன் அடிமை நீதிபதி மனமாற வாழ்த்துகிறேன் ஐயா. மேலும் மேலும் இந்த தான தர்மா பன்மடங்கு இரட்டிப்பாக மக்கள் எல்லாம் பசியின்றி வாழ கொடான கோடி நன்றி வணக்கம். நீங்களே முறைய ரூபத்தில் சாப்பிட்டதா நாங்கள் நினைக்கிறோம். முருகர் வழிபாடு உலக வாழ்க்கையில் மனிதர்கள் எவ்வளவோ பாவங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதில் மனிதர்களை நெறிப்படுத்தி ஆன்ம ஞானத்தை அடைய வழிவகை செய்கிறது தெய்வ வழிபாடு மட்டும்தான். இதில் முக்கியமாக முருக வழிபாடு தான் நம்ம தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. பெரும்பாலான பக்தர்கள் முருகனை தங்கள் குலதெய்வமாக எண்ணி வழிபாடு செய்கிறாங்க. ஏன்னா உண்மையான பேச்சுக்கும் மொழிக்கும் துணையாக இருப்பது முருகனின் திருநாமங்கள். கர்ம வினைகளுக்கு ஆட்பட்டு உலக வாழ்க்கையில் அல்லல் படுவதிலிருந்து காப்பது முருகனின் 12 புயங்கள் என்று அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். ஆறுமுகனின் வேலும் திருக்கையும் துணையாக நின்று யமபயத்தை போக்க வல்லது. அதர்மத்தை அழித்து அருளையும் பொருளையும் கொடுக்கக்கூடியது. முருகன் சித்தர்களுக்கெல்லாம் தலைவனாகியதால் சித்தநாதன் அப்படிங்கிற ஒரு பெயரும் முருகனுக்கு இருக்கு. போகர் என்ற சித்தர் வடிவமைத்த நவபாசான சிலையே பழனி மலைக்கோயிலில் மூலவராக இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சூரபத்மனின் ஆணவத்தை அழித்து 2 கூறாக்கி அதில் ஒன்றை மயிலாக்கி மற்றொன்றை சேவலாக்கி மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியிலும் முருகன் வச்சிருக்கார். இதன் காரணமாகத்தான் தலைவனை காண மயில்கள் பழனி மலையை சுற்றிலும் ஆங்காங்கே நடமாடி உலா வருகின்றது. அந்த வகையில் நம்மளுடைய நாகசக்தி முருகன் ஆலயத்திலையும் மயில்களினுடைய நடமாட்டம்ங்கிறது 1-2 கிடையாது. கூட்டம் கூட்டமாக முருகன் மயில் ரூபமாக இந்த நாகசக்தி முருகன் ஆலயத்தில் வள வந்துட்டு இருக்காரு. தீய சக்திகளை நெருங்க விடாமல் காப்பதில் முருகப்பெருமானுக்கு இணை எதுவும் கிடையாது. மாறா இளமையுடன் பல்வேறு தத்துவங்களை உள்ளடக்கிய செந்தமிழ் வேலன் பக்தர்களின் அறைகூவலுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் கலியுக கடவுள். முருகப்பெருமானை பற்றி ஒவ்வொரு நொடியும் அவங்க பற்றின நினைவுகள் எவ்வளவோ மனிதர்களுக்கான மாற்றங்களை கொடுத்து கொண்டே தான் இருக்குது. அந்த வகையில் நம்மளுடைய நாகசக்தி முருகன் ஆலயத்தில் நடக்கக்கூடிய இந்த அன்னதானம் முருகனே மக்களுக்கு தானம் வழங்குவதாகத்தான் நான் கருதுகிறேன். முருகப்பெருமான் காரண காரியங்களோடு ஒவ்வொரு செயலையும் செய்வார். அந்த வகையில் என்ன இந்த இடத்துல அமர செய்து
இத்தனை மயில்களை காண செய்து, இத்தனை மக்களுக்கு வயிறார பசியார செய்து, எனக்கு கிள்ளி கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருளை மழையென அள்ளி கொடுத்து மக்களுக்கு தீரா பிணிகளையும் தீரா கஷ்டங்களையும் மாற்றி தாயும் பிள்ளையுமாக இந்த நாகசக்தி முருகன் திருத்தலத்தில் உயிரோட்டமாக அமர்ந்து செல்லும் வழியெங்கும் துணையாக நில் வேளான்னு சொல்லிட்டு போகும்போது இதோ இருக்கிறேன்னு சொல்லி இந்த கலியுகத்தில் மக்கள் பின்னாடியே சென்று அவங்கள வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த நாகசக்தி முருகன் ஆலயத்தில் நிறைஞ்சு இருக்கு. அம்மாவும் பிள்ளையுமா இந்த இடத்த ஆட்சி செய்து காலங்காலமாக அவர்களினுடைய பெயர் விளங்கி புகழ் விளங்கி செயல் விளங்கி மக்களுக்கு அருட்களை நீண்ட காலம் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்று போல என்றும் மக்களின் வயிறார பசியாற்றி இந்த இடம் என்றைக்குமே குறைவில்லாத தான இடமாக அமையணுங்கிற ஒரு பேராசை எனக்குள் இருக்கு. அந்த வகையில் இன்று ஆடி அமாவாசை தினத்தில் இத்தனை மக்களுக்கும் அன்னதானத்தை வாரி வழங்கி அருட்களை வாரி வழங்கி முருகப்பெருமான் உயிரோட்டமாக உயிரோடு இந்த நாகசக்தி முருகன் ஆலயத்தில் வீற்றிருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்றைக்கும் இந்த கலியுகத்தில் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு தீர்வு முருகனினுடைய அன்பு அருள் மட்டும்தான். முருகன் வாழ்க, முருகனினுடைய அருள் வாழ்க, முருகனினுடைய பக்தர்கள் வாழ்க. அரோகரா அரோகரா, முருகனுக்கு அரோகரா. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற தத்துவத்தின் கிணங்க வேளால் மக்களின் குறைகளை தீர்த்து பசியும் ஆட்சி அனுப்பக்கூடிய ஒரு புனித ஸ்தலமாக நாகசக்தி முருகன் ஆலயம். இன்றைக்கி இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப 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 மகிழ்ச்சி. முருகனினுடைய பேரருள் உங்கள் எல்லோருக்கும் குறைவில்லாமல் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.